ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய நடுவில் வந்து அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னை அழைத்து அறிமுகப்படுத்தின அன்பு சகோதரனுக்கும் உங்கள் யாவருக்கும் நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீரொப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீரொப்பினும், கூருசை நோக்கி பார்க்க எனக்கு, கூருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் பரலோக பிதாவே, சிலுவை எங்களுக்கு மேன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை புரிந்து கொள்ள ஞானம் தந்து, கீழ்ப்படுகிற இருதயத்தையும் தந்து, அதன்படி நடக்க ஒரு விசை கூட நீர் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனத்தை போதிக்கிறவர்களும் வசனத்தை மிகவும் நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்களுமாகிய உங்கள் நடுவிலே இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலே உண்மையாகவே கொஞ்சம் தயக்கத்தோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் வசனம் எப்போதுமே அது வித்தியாசமானது, அது நம்மை வழிநடத்தக்கூடியது. தேவன் நம்மை வித்தியாசமான கோணத்திலே நடத்துகிறார் என்பதை அறிந்தும் அனுபவித்தும் இருக்கிறபடியினால் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு அல்லது லைஃப் இன் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய அது மிகவும் அர்த்தமானது, ஆழமானது. இந்த நாட்களிலே கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிற ஒன்று, அல்லது சில நேரங்களிலே வேடிக்கையாகவும் மாற்றப்பட்டிருக்கிற ஒன்று என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகி, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியும் பெருகி, நாம் உலகத்திலே பலவிதமான ஒரு தன்மையோடு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகளும் எழும்புவது உண்டு. ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி இப்படியாக கேட்டான், என்னை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீரே, அவர் எங்கே இருக்கிறார்? நான் பார்க்க வேண்டும், நான் அதை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவன் விரும்புகிற கோணத்திலே, ஏனென்றால் அவன் எதை விரும்புகிறான்? அவன் விரும்பின அவனுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு துணை அவனுக்கு வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் அது ஒன்று மட்டுமே. சில நேரங்களிலே ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமாகும் போது ஆண்டவர் நம்மை விட்டு வெளியே நின்று விடுகிறவர் போல காணப்படுகிறார். 7 காரியங்களை மிக சுருக்கமாக குறிப்பிட்ட நேரத்திலே உங்கள் முன்னால் வைத்து கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம், அதனுடைய 2வது அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம். இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை என்பது மிகவும் அற்புதமானது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ஆதலால் ஏற்றுக்கொண்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக.
பெருகுவீர்களாக, ஸ்தோத்திரத்தோட கூட விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அப்படியானால் இது எப்போது முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்போது முடிகிறதோ அப்பொழுதுதான் இந்த பெருகுவது முடியும். பெருகுவீர்களாக, அவருக்குள்ளே வேர் கொண்டு, அவர் மேலே கட்டப்பட்டு, அவருக்குள் நடந்து கொண்டு உறுதியாக நின்று அதிலே பெருகுவீர்களாக என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் பெருகிக் கொண்டே போக வேண்டும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கற்றுக்கொண்டே போக வேண்டும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்பவர் ஒவ்வொரு நாளும் புதிதாக அவருடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது, இந்த வசனத்தின் ஆதாரத்திலே நாம் பார்க்கும்போது, முதலாவது நான் தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வசனத்திலே நாம் வேரூன்றி வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். root strongly in the word of God. root strongly in the word of God. வசனத்திலே வேரூன்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வசனத்திலே வேரூன்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், வசனத்திலே வேரூன்றி தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வசனத்திலே வேரூன்றி வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏசாயா 26வது அதிகாரம் 27வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முந்திய பகுதி சொல்லுகிறது, யாக்கோபு வேர் பற்றி. யாக்கோபு வேர் பற்றி, அதை ஆண்டவர் அங்கே அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். அவன் யாக்கோபு அலைந்து திரிகிறான். யாக்கோபு ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினபடியினாலே அவன் துரத்தப்படுகிறான். ஆனால் அவர் சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி, அதன் பிறகுதான் அவனுடைய வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லி. நாம் எந்த ஒரு செடியையும் பார்க்கும்போது முதலாவது அதிலே எது தோன்றுகிறது? வேர் தான் தோன்றும். வேர் தோன்றின பின்புதான் அதனுடைய மேல் பகுதி வெளியே வரும். அந்த வேரானது அந்த செடிக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இந்த வேரானது ஆண்டவருடைய வார்த்தையிலே வேரூன்றுவது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. இது நமக்கு தெரியாத ஒரு காரியம் அல்ல, தெரிந்த காரியம்தான். ஆனால் அதை குறித்து நாம் வித்தியாசமாக சிந்திக்க போகிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு. அப்படி என்றால் நீர்க்கால்கள் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நீர்க்கால்கள். இந்த நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட மரம். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், தன் வேர்களை ஆழமாய், அதாவது மனிதன் கண்டு கொள்ள முடியாத இடத்திலே வேர் விட்டிருக்கிற ஒரு மரம் செழிக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேரினுடைய மகத்துவம் என்ன? கடந்த 2007 அல்லது 8வது ஆண்டு என்று நினைக்கிறேன், வாட்டர் டேங்க் ரோடிலே ஒரு பழைய ஒரு வீடு 2ஆக பிரிக்கப்பட்டு 2 பேர் அதை வாங்கினார்கள். அங்கே கிடந்த கிணறு ஒன்று மூடப்பட்டிருந்தது. ஒரு வீட்டின் ஒரு பகுதியிலே ஒரு பெரிய பலாமரம் நின்றது. அடுத்த வீட்டினுடைய பகுதியிலே அந்த கிணறு இருந்தது. அந்த கிணறு மூடப்பட்டு கிடந்தது. அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதியிலே ஒரு சின்ன டேமேஜ் தெரிந்தபடியினாலே அந்த ஸ்லாபை எடுத்து கிணறை முழுவதுமாக மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும் என்று ஓபன் பண்ணின போது, அதை ஓபன் பண்ணின மனிதன் போ என்று கத்திவிட்டான். அவன் அதை திறந்த போது, ஐயோ இங்கே என்னதோ இருக்கிறது, நான் இதிலே ஒன்றும் செய்ய முடியாது என்று. உடனே மற்ற பணி செய்தவர்கள் ஓடி வந்தார்கள். வீட்டினுடைய உரிமையாளர்கள், 2 வீட்டில் உள்ள உரிமையாளர்களும் ஓடி வந்தார்கள். அது ஒரு அட்வொகேட், இப்பொழுது ஒரு அட்வொகேட்டுடைய வீடு. அது வந்து பார்த்தார்கள், ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஏதோ ஒன்று அந்த கிணறு முழுவதையும் நிரப்பி வித்தியாசமாக இருந்தது. அப்பொழுது டார்ச் லைட் கொண்டு வரப்பட்டது, பவர்ஃபுல்லான லைட் கொண்டு வரப்பட்டது. அடித்து பார்த்து கொண்டிருந்த போது ஏதோ மிதந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அனிமல்? இது வித்தியாசமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஃப்ரெஷ் வாட்டர்ல, நல்ல தண்ணீர்ல இவ்வளவு பெரிய ஒரு அனிமல் எப்படி இருக்க முடியும் என்று ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது, அதிலே பணி செய்கிற சாதாரணமான ஒரு பணியாள் அருகிலே வந்து கொஞ்சம் தலையை கீழே உள்ளே போட்டு
பார்த்து விட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு மரத்தினுடைய வேர் என்று. அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் அது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுச்சு. மரத்தினுடைய வேர் இவ்வளவு பெரிய பண்டிலா எப்படி அந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்க முடியும் என்று அதை எடுத்து அவர்கள் பார்த்தபோது உண்மையாகவே அது மரத்தினுடைய வேர். அது எடுத்து வைக்கப்பட்ட போது எவ்வளவு இருந்தது தெரியுமா? அந்த கிணறுடைய விட்டம் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு அது வளர்ந்திருந்தது. ஒரே அடியாக எடுக்க முடியவில்லை, அதை துண்டு துண்டாக வெட்டி வெளியே எடுத்தார்கள். இப்படி ஒரு மரம் வேர் விடுமா என்று அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அதை சிரித்து கொண்டே நாங்கள் பார்த்தபோது அது எந்த மரத்தினுடைய வேர் தெரியுமா? அடுத்த வீட்டில் நின்ற பலா மரத்தினுடைய வேர். அந்த பெரிய பலா மரத்திலிருந்து ஒரு கிளை வேர் இதனுடைய கல்களின் இடுக்கு வழியாக உள்ளே போய் அங்கே போய் பல்லாயிரக்கணக்கான, ஆயிரம் இல்ல மில்லியன்ஸ், பல லட்சக்கணக்கான வேர்களாக பிரிந்து ஒரு பண்டிலாக மாறி அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக் கொண்டிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்திலே உண்டாக்கின இந்த சாதாரண ஒரு மரம் தண்ணீரிலே மிதக்கிற வேர்களை விடுகிறது அல்ல. நன்றாக நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு கிடைத்த வாய்ப்பை அது பயன்படுத்தி மாற்றுருவாக்கம் பெற்று அதிலிருந்து தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டு அந்த மரம் செழித்து நின்று கொண்டிருந்தது. அது ஆச்சரியத்தை உண்டாக்கினது. ஒருவேளை அன்றைக்கு அதை அப்படியே எடுத்திருந்து அதில் ரிசர்ச் பண்ணியிருந்தா அது வித்தியாசமான காரியங்களை பார்த்திருக்க முடிந்திருக்கலாம். ஆனால் நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், சாதாரணமாக ஒரு மரம் அதனுடைய வெளிப்பகுதி கானோபி என்று சொல்லுவோம், அது எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அதன் அளவுக்கு அதனுடைய வேர் பகுதியும் விரிந்து பறந்திருக்கும். அதுதான் ஒரு மரத்தினுடைய இயல்பு. ஆனால் சாதாரணமாய் அதுலயும் நம்முடைய பகுதியில நாம் மரம் நடும்போது ஒரு அடிக்குள்ள எத்தனை மரம் நட்ட முடியுமோ அவ்வளத்தையும் நட்டணும். நமக்கு ஒரு வாஞ்சம் உண்டு. ஏன்னா அது எப்படியாவது வந்துடும். நம்முடைய மண்ணும் நம்முடைய சூழ்நிலைகளும் வளமாய் இருக்கிறபடியினாலே அது எப்படியாவது வளர்ந்து வெளியே நீட்டி கொண்டு போயாவது அது பலனையும் தந்துவிடும். ஆனால் அதனுடைய நியதி என்னவென்றால், upper canopy of the plant tree is equal to the lower spread of the root system. அப்படி வளர விட்டா அது நார்மலா வளரும். இதை எதற்காக உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன் தெரியுமா? அப்பர் canopy தான் எல்லாரும் பார்க்கிறோம். அந்த ஜெபத்துல எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டது, வொர்ஷிப்லயும் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. வெளிப்படையாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேர் எது? அந்தரங்க வாழ்க்கை. வேர் அந்தரங்கத்திலே நமக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னும் ஒருவருக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஒருவேளை ஒரே வீட்டுல இருக்கிறான், அம்மா சொல்ல முடியாது பிள்ளை எவ்வளவு வேர் விட்டுருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது என் ஒய்ஃப் எவ்வளவு வேர் விட்டுருக்கா. வைஸ் வெர்சா. யாரும் யாரையும் அசஸ் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் நாம் எந்த அளவுக்கு வேர் விட்டிருக்கிறோம் என்று சொல்லி. எந்த அளவுக்கு நம்முடைய வேர் விரிந்து பறந்து இந்த வேதத்தினுடைய தண்ணீரை உறிஞ்சுகிறதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வெளி வாழ்க்கையும் பலனுள்ளதாக இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினால்தான் இந்த வேதத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? அனுதினமும் ஆராய்ந்து படிக்க வேண்டும், ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஒருவேளை 2000 ஆண்டுகள் தாண்டியும் இதனுடைய புதுமையும் மாறவில்லை, இதனுடைய மகிமையும் மாறவில்லை, மகத்துவமும் மாறவில்லை, சட்டங்களும் மாறவில்லை, திட்டங்களும் மாறவில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் இது கொண்டு வரப்படுகிறது என்றால் இது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, இது ஜீவனுள்ள வார்த்தை. ஆகையினால் தான் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மை உருவாக்குவதற்கு நாம் எப்படி உறிஞ்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெளியே வாழ முடியும். இந்த வாழ்க்கையினுடைய ரகசியமே இந்த வேத வசனத்திலே நாம் எவ்வளவு ஆழமாய் தியானம் செய்கிறோம் என்பதுதான் இருக்கிறது. ஒருவேளை ஒரு வருஷத்திலே 2 முறை வேதத்தை வாசித்து முடித்து விடலாம், அல்லது ஒரு வருஷத்தில் 1 முறை வேதத்தை வாசித்து முடித்து விடலாம், அல்லது சில மாதங்களுக்குள்ளே வாசித்து முடித்து விடலாம். அது அல்ல. வேதத்தை எப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம்,
இந்த மரங்கள் இன்னும் ஒன்றை செய்யும் தெரியுமா? எங்களுக்கு வீட்டிலே ஒரு கார்டனர் சில வேளையில மாடியில் இருக்கிற தொட்டி செடிகளுக்கு ஹெல்ப் பண்ண வருவோம். அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த செடிகளை வெளியே தூக்கின உடனே அந்த தம்பி ஒன்று செய்வான். எனக்கே சங்கடமா இருக்கும் சில நேரத்துல. கீழே இருக்கக்கூடிய வேற நல்லா கட் பண்ணி எடுத்துருவான் நிறைய. அப்போ சில நேரத்துல சொல்லுவான், இல்ல மேடம், அதை கட் பண்ணி எடுத்தாதான் புது வேர் வந்து வளரும் என்று சொல்லி, அந்த புதிய வேர்கள் தான் மரங்களிலே மரங்களுக்கு தேவையான நீரை கீழே இருந்து உறிஞ்சி கொடுக்கும். புதிய புதிய வேர்கள் வரவில்லை என்றால் வேர் செத்து போகும், மரமும் செத்து போகும். முதலாவது வேர் தான் சாகும். இது வெளியவே தெரியாது, மரம் பின்னால தான் சாகும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வெளியே செத்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேர் செத்து போனபடியினாலே. வேர் செத்து போனபடியினாலே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பிரகாரம் இந்த வேதம் கொடுக்கப்படவில்லை. நாம் அனுபவிக்க வேண்டிய பிரகாரம் அல்லது ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளாதபடியினாலே நம்முடைய பிள்ளைகளும் தத்தளிக்கிறார்கள், நாமும் பல நேரங்களிலே தத்தளித்து விடுகிறோம். புதிய வேர்கள் என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியானம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். மத்தேயு 1வது அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசியுங்கள். 2 மாதத்துக்கு முன்பு வாசிக்கும் போது தேவன் அதிலே ஒரு விதமாய் பேசுவார். அடுத்து 2 மாதத்துக்கு பின்பு வாசிக்கும் போது தேவன் அதிலே இன்னொரு விதமாய் பேசுவார். அந்த வசனங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள் இப்படியாக தன்னுடைய சாட்சியை சொன்னார். இப்படி ஒரு தலைமுறையை எழுதியிருக்கிற புஸ்தகம். அவள் நல்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த ஒரு பிள்ளை, தன்னுடைய ஐடியிலே. அவள் சொல்லுகிறாள், இப்படி ஒரு வரலாற்றை எழுதியிருக்கிற ஒரு ரெக்கார்டு எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. நான் இந்த புதிய ஏற்பாடை கையில் எடுத்து முதலாவது வாசிக்க ஆரம்பித்த போது 14 தலைமுறைகள் என்று பெயர் சொல்லி இந்த தலைமுறைகளின் வரிசைகளை பார்த்தபோது இவர்தான் உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டேன். இப்ப புரிகிறதா? வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு எழுத்துக்கும் ஒரு உறுப்புக்கும் அர்த்தம் உண்டு. அது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்த. அவளை நான் நேரே சந்தித்தேன். ஆகையினால் உங்களுக்கு தைரியமாக சொல்லுகிறேன், அவளுக்குள் இருந்த சந்தோஷம், அந்த வாழ்க்கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய களி கூறுதல் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் தெய்வம் நம்மோடு கூட வித்தியாசமாக பேச வேண்டும். சில நேரங்களில் வேதத்தை எடுத்தோம், இந்த சாப்டர் தானே, இது நமக்கு நன்றாக தெரியும். அதே போலதான் நம்ம அப்படி நினைத்து தள்ளி விடுவது உண்டு. ஆனால் இல்லை, ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக அன்றைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்மோடு கூட அவர் பேசுவார். ஆகையினாலே அந்த புதிய வேர் அந்த நாளிலே போய் தேவையான தண்ணீரை உறிஞ்ச வேண்டும். அந்த தண்ணீர் உறிஞ்சி கொடுக்கப்படும் போது மரம் செழிப்படையும். அந்த இரண்டாவதாக, grow in the light and bloom. Grow in the light and bloom. ஒளியில் வளர்ந்து பலன் கொடுங்கள், ஒளியில் வளர்ந்து பலன் கொடுங்கள். வெளிச்சம் இல்லாத இடத்திலே மரம் வளர முடியாது. வெளிச்சம் இல்லாத இடத்திலே மரம் வளர முடியாது. எங்கே வெளிச்சம் கிடைக்கிறது நமக்கு? எங்கே வெளிச்சம் கிடைக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவன் கீழே வேர்பற்றி பூத்து குலுங்கும் காலம் வரும். யார்? இஸ்ரவேல், யாக்கோபு. கீழே வேர்பற்றி பூத்து குலுங்கும் காலம் வரும். சங்கீதம் 1:3 நாம் பார்க்கும்போது, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய அழைப்பு. சூழ்நிலைமைகள் மாறலாம், வியாதி வரலாம், நெருக்கம் வரலாம், there is no hope என்று சொல்லப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறார்? உஷ்ணம் வந்தாலும் அதை காணாமல்
வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க எப்படி முடியும் ஒரு மரத்திற்கு? அதனுடைய வேர் ஆழமாக ஒரு நீரூற்றண்டையிலே, யாரும் பார்க்க முடியாத நீரூற்றண்டையிலே போடப்பட்டிருந்தது. இதுதான் நம்முடைய வரலாற்று பின்னணியமும் கூட. பல முறை தாக்கப்பட்ட நம்முடைய ஊழியர்கள், இரண்டாவது வந்த சார்ல்ஸ் மீட் ஐயருடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். தென் திருவிதாங்கூரிலே வந்தபோது அவர் சென்னையிலிருந்து குளச்சல்லை வரும்போது கப்பலிலே தன்னுடைய மனைவியை இழந்து விட்டார். இப்போ மிஷன் சொல்லுது ரிட்டர்ன் பேக். கையில ஒரு சின்ன ஆண் குழந்தை, திரும்ப வந்திருப்பா. வந்து இறங்குகிறார் எங்கே? குளச்சல் துறைமுகத்திலே. மயிலாடியிலிருந்து ஒரு கூட்டம் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மனைவி எங்கே என்று கேட்டவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. கழங்கினார். ஆனால் சொன்னார், மயிலாடிக்கு போவோம் என்று. மயிலாடிக்கு போவோம் என்று. அவருடைய ஏக்கமெல்லாம் இன்னும் மாறாமல் இருந்த பிள்ளைகளை பார்த்தார். தோள்சிலை அணிய முடியாமல் இருந்த பெண்களை பார்த்தார். அந்த குழந்தையும் கொண்டே மயிலாடிக்கு போய்விட்டார். அவருடைய வாழ்க்கை அங்கே வறண்டு போகவில்லை. அவருடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய சொந்த தேசத்துக்கே திரும்பாமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாய் இருந்து பணி செய்து நூற்றுக்கணக்கான பாடசாலைகளை, இன்னும் ஆலயங்களை கட்டி எழுப்பி, நெய்யூர் மெடிக்கல் மிஷன் ஆரம்பிப்பதற்கு ராம்சே என்ற மருத்துவரோடு கூட இணைந்து பணியை தொடங்குவதற்கு எல்லாம் அவருடைய தியாகமும் வளர்ச்சியும் காரணமாக இருந்தது. இதுதான் வரலாற்றினுடைய பின்னணி. இங்கே அவர்கள் தொய்ந்து போகவில்லை, அவர்கள் உடைந்து போகவில்லை, கனி கொடுத்தார்கள். ஆகையினால் நாம் இன்று இப்படி இருக்கிறோம். ஆகையினால் தான் நாம் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். இத்தனை நூற்றுக்கணக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைந்திருக்கிற அந்த சின்ன மாவட்டத்தினுடைய மகத்துவம் எங்கே இருந்து வந்தது? அந்த மயிலாடி மண்ணிலிருந்து வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வளர்ச்சியை தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதை செய்வதற்கு தான் அவர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மேலை நாட்டிலிருந்து கல்லூரியை ஆரம்பிக்க யாரும் வரமாட்டார்கள். நம்முடையவர்கள் தான், நாம் தான் எழும்பி நின்று அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக அந்த கிருபையை நமக்கு தருவார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அப்படியானால் இந்த மரம் என்ன செய்யுமாம்? இது சாதாரண மரம் அல்ல, மாதந்தோறும் புது கனியை தருமாம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மரம் உண்டு, அந்த மரம் மாதந்தோறும் புது கனியை தரும் என்று சொல்லி இருக்கிறது. மாதந்தோறும் புது கனி தரக்கூடிய மரத்தை பார்த்திருக்கீங்களா? மாதந்தோறும் புது கனி தரக்கூடிய மரத்தை பார்த்திருக்கிறீர்களா? யாராவது ஒருத்தர்? வெரி குட். தென்னை மரம். அதை யார் மட்டும்தான் பார்க்க முடியும் தெரியுமா? யாரு? நம்மை பட்டவர்கள் மாத்திரம்தான். டிராபிக்கல் பெல்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். வேற உலகத்தினுடைய ஒரு பகுதியிலும் மாதந்தோறும் கனி தரக்கூடிய மரங்கள் கிடையாது. எவ்வளவு அற்புதமான வேதம் பார்த்தீங்களா? அப்போ நமக்கு கணக்கு அதிகம் கொடுக்க வேண்டியது வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாதம் அது எப்பொழுது அதனுடைய காய் வர ஆரம்பிக்கிறதோ, ஒரு மாதத்துக்கு ஒரு அந்த இன்ஃப்ளாரசன்ஸ், பாலை என்று சொல்லுவோமே, அது வரும். ஆக்சுவலா ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் கோகனட் அதுல இருந்து எடுக்கலாம். ஆனா நம்ம வசதிக்கு ஏற்ற விதமாய் 2 மாசத்துக்கு ஒரு தடவை 2 பஞ்சை கட் பண்ணுவோம், அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 பஞ்சஸ் கட் பண்ணுவோம். சிலர் 2 மாதத்திலே 3 பஞ்சஸ் கூட கட் பண்ணுவாங்க, அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய ப்ரொடக்ஷனையும் பொறுத்து. இதே போல் வருஷம் முழுவதும் கனி தரக்கூடிய மரத்தை நாம் உலகத்தின் மற்ற பகுதிகளிலே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இது அந்த செழிப்பிலே வளருகிறது, தண்ணீரிலே வளருகிறது. வருஷம் முழுவதும் நன்றாக மழை கொடுக்கப்படுகிற, மழை பெய்கிறபடினாலே அது வளருகிறது. அதனாலதான் காட்ஸ் ஓன் லேண்ட். அந்த செழிப்பிலே அது வளருகிறபடினால் அந்த கனி நிலைத்திருக்கிறது. 20, 30, 40, 50, 60, 70 காய்கள் வர ஒரு பஞ்சில உருவாகி மகிழ பண்ணுகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கையின் இதற்குத்தான் ஒப்பிடப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டும். கசப்பான கனி அல்ல, தித்திப்பான பலனுள்ள கனியை கொடுக்க வேண்டும். அது புதிதாக
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நாம் மலர்ந்து பூத்து குலுங்கி கனி கொடுத்து இந்த உலகத்தை பலனால் நிரப்புகிற காலத்திலே இருக்கிறோம். இந்தியாவிலே பல வாசல்கள் அடைக்கப்பட்டது போல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாசலை ஒருவரும் அடைக்க முடியாது. நம்முடைய இந்த டீம் ஒருவேளை இவாஞ்சலிக்கல் யூனியன் மூலமாக நாம் தேசத்தின் ஒரு பகுதியை கட்டி எழுப்புகிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. நலிந்து கொண்டிருக்கிற பலரை எழுப்புவதற்கு நாம் செழித்து வளர்ந்து பலன் கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தையினாலே அவர்களை சந்திக்க முடியும். இந்த வார்த்தையினாலே நாம் இடைபட முடியும். அவர்களோடு கூட நாம் பேச முடியும். அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. மூன்றாவதாக, allow the word of God to work in you. Allow the word of God to work in you. வார்த்தை உருவாக்கும்படிக்கு இடம் கொடுப்போம். வார்த்தை உருவாக்கும்படிக்கு இடம் கொடுப்போம். அப்படியானால் என்ன? யோவான் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதுதான் 1:1. அந்த வார்த்தை மாம்சமானார். அதை தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அந்த வார்த்தை தான் ஜீவன் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நமக்குள்ளே எப்படி செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே அந்த வார்த்தை கிரியை செய்கிற விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்கான, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அதற்கு பிறகுள்ள காரியங்களை நீங்கள் பாருங்கள். அது என்ன செய்கிறதாம்? ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Is it happening in our daily life? Is it happening in our daily life? அனுதினமும் இந்த வார்த்தை நம்முடைய ஊனையும் கணுக்களையும் உருவ கொத்தி அதில் தேவையற்ற கொழுப்பை வெளியே எடுத்து அதிநிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் நமக்கு காண்பித்து நம்மை சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கும்? ஒருவேளை ஒரு வசனத்தை பேச ஆரம்பித்த உடனே நம்ம நிறைய வேலைக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்டல் டைப்பா இருப்போம். இது என்ன எனக்கு தெரியாத வசனமா, என்ன பேசிடுவாங்க தானே நம்முடைய நார்மல் மென்டாலிட்டி. இன்னைக்குள்ள மென்டாலிட்டியை நீங்க யோசித்து பாருங்க. அங்க ஒரே மார்க் இவாலுவேஷன் கேட்டா நம்ம போட்டு கொடுக்க மாட்டோம். பேர் எழுதி கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டோம். ஆனா பேர் எழுதாம நம்ம மார்க் போட்டுருவோம். அந்த மார்க் போட்டுட்டே நம்ம இருக்கிறதுனால வசனம் எங்க போகாது? உள்ளத்துக்குள்ள போகாது. உண்மையைத்தானே சொல்லுகிறேன். சில நேரத்துல வீட்டுல போனோம்னா பிள்ளைகளையும் சேர்த்து மார்க் போட வைக்கிறோம். அநேக குடும்பங்களிலே இன்று நடந்து கொண்டிருக்கிற பரிதாபமான காரியம். பிள்ளைங்க நல்லாவே மார்க் போடுவாங்க நம்ம விட. அவங்க ட்ரெஸ்ல இருந்து ஆக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து மார்க் போட்டுருவாங்க. கடைசியில பிள்ளைகளுக்கு வேதம் என்றால் என்னவே தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த வேத வசனங்கள் நம்மை உருவாக்கும்படிக்கும், இந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசும்படிக்கும், ஆண்டவரே என்னுடைய நினைவிலே நான் செய்த பாவம் என்ன, என்னுடைய பேச்சிலே நான் செய்த பாவம் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக முறை தவறினாலும் ஆண்டவர் ஒரு மனிதனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்னார். ஏன்? நமக்கு கூட சில சமயம் அவரை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிதானே? யாரு? தாவீது. ஆனா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவர் கண்டாராம். 139வது சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். 23, 24. ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என் இருதயங்களை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியில் என்னை நடத்து. இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் கேட்டீங்க அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்க போகல, நம்ம கேட்டுக்கிடுவோம். அனுதினமும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். 51வது சங்கீதம் ஒரு வெளிப்பாடு பாவத்தை உணர்ந்த போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். ஆண்டவரை என்னால முடியல, நான் உம்முடைய பிள்ளையதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உம்மோடு கூட வாழணும்னு தான் நினைக்கிறேன் ஆண்டவரே, தவறு செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு இப்ப உற்சாகமான ஆவிக்கு பதிலா ஒடுங்கின ஆவியெல்லாம் இருக்கப்பா, அதனால உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏனென்றால் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நமக்கு ஒரு ரீசன் இருக்கு. பாவமுள்ள உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே திரும்பினாலும் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் மாம்சத்தினுடைய இச்சைக்கும் நேராக இழுக்கப்படக்கூடிய காரியங்களுக்கு நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே எந்த வயதினரும் எந்த ஊழியக்காரர்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்று நாம் முதலாவது தெளிந்திருக்க வேண்டும். நாம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கீழே விழுந்துட்டேன்னு அர்த்தம். கண்டிப்பா இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வசனம் நம்மை புடமிட இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு ஒரு சீனியர் ப்ரொஃபசர் கல்லூரியில உண்டு. நான் படிக்கும் போதே ஆசிரியா இருந்தவர்கள். அநேக வெள்ளிக்கிழமைகளிலே ஆசிரியர்களுக்கு பேசுவார்கள். பேசும்போது பல நாட்கள் அவர்கள் இப்படி ஒன்றை சொல்லுவார்கள், இந்த சண்டே பாஸ்டர் இந்த வசனத்தை பேசின போது நான் அழுது ஒப்பு கொடுத்தேன். சில நேரங்களில் நாங்களே கேட்டிருக்கோம், என்னது மேம் தெனோ நீங்க இப்படி சொல்றீங்க. நன்றாக செய்தி கொடுப்பார்கள். நன்றாக மீன்ஸ் மக்களோடு அப்படியே அவங்க செய்தி மற்ற எல்லாரையும் தொடும். ஆனால் சொல்லுவார்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பாஸ்டர் இப்படி சொல்லும் போது நான் அழுதேன், கண்ணீராய் நிரம்பிற்று, நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரிடம். சில நேரத்தில் அவங்க சொல்றது ரொம்ப சில்லியா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒப்பு கொடுத்தலுடைய ஆழம் அந்த வாழ்க்கையிலே தெரிய ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கையிலே தெரிய ஆரம்பித்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் பேசுவதற்கு இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதுதான் யோவான் 15வது அதிகாரத்தில் 1 முதல் இயேசு சொல்லுகிறார், நானே என்னது யாரு? இயேசு. யோவான் 15:1 திராட்சை செடி, நீங்க எல்லாம் யாரு? கொடிகள். என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும். என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும். சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ஊழியங்களை செய்கிறவர்கள் கசப்பான கனியை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேறு செத்து போயிருக்கும். அப்ப என்ன வரும்? நல்ல கனிக்கு பதிலாய் கசப்பான கனி தான் வரும். வாயை திறக்கும் போதே வித்தியாசமான காரியங்கள் தான் அங்கிருந்து புறப்படும். ஆகையினால் தான் சங்கீதம் 19 நாம் பார்க்கிறோம், 13, 14வது வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் நம்மை உருவாக்கும், அந்த வசனம் நம்மை எச்சரிக்கும். ஏனென்றால் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அது மதுரமானது. அதுதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். இதை கை கொள்ளும் போதுதான் கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே 22, 23வது வசனத்தில் உள்ள ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க முடியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவர்களுக்கு விரோதமான பிரமாணம் வேறு ஒன்றுமில்லை. இவைகள் வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வேதத்தை எடுத்து படித்து விட்டு ஒரு செகண்டாவது அழ வேண்டும். ஏன் அழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா வாசித்தா ஒரு அழுகை வரும். ஆண்டவரே, இன்னும் நான் இந்த இடத்துல சரியாகலையே. அந்த வொர்ஷிப்பை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய காரியங்களை வரிசையா அந்த பிரதர் லிஸ்ட் பண்ணிட்டே போனாங்க.
ஆண்டவரை இது 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 அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றிலும் எங்கெங்க எல்லாமோ தவறுகள் இருக்கு. ஆண்டவரே, எத்தனை முறை நான் இந்த காரியத்தை செய்துட்டேன், எத்தனை முறை நான் காலையில 5 மணிக்கே எழும்பி அல்லது 4 மணிக்கே எழும்பி, அவரவருக்கு ஒரு நேரம் இருக்கும், எழும்பி நான் செபிக்க வேண்டும், பாட வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இன்றைக்கும் நான் தடுமாறிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால்தான் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்திருக்கிறது என்று அர்த்தம். நாம் யாரும் பரிசுத்தமாகி விடவில்லை. தேவன் ஒருவர் தவிர பரிசுத்தர் ஒருவரும் இல்லையே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னார். வார்த்தைக்கு இடம் கொடுப்போம், வாழ்வை வித்தியாசமானதாக பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவோம். 4வதாக, keep the holy temple of God perfect for his dwelling. சரீரமாகிய பரிசுத்த ஆலயம் அவர் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக நாம் மாற்றி அமைப்போம். சரீரமாகிய, சரீரம்னா எங்கே உள்ள சர்ச் பில்டிங் இல்ல, நீங்களும் நான் தான் அவருடைய ஆலயம். இதை நமக்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடிகிறதான்னு தெரியாது. ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தோம், குழுவாக ஒரு சின்ன ஒரு மினிஸ்ட்ரி நடத்துவதற்காக. அந்த சர்வீஸ் முடிந்து வெளியே வந்த போது டவுனில் இருந்து வந்திருந்த ஒரு பிள்ளை அந்த படிகளிலே செருப்பை போட்டி கொண்டு ஏறினார். வராண்டு அவனுடைய படி. வெளியே நின்றுட்டு இருந்த 2 தம்பிமார், நல்ல யூத், டீனேஜ் தாண்ட பிள்ளைங்க, ஓடி வந்து அக்கா அக்கா செருப்பு போட்டுட்டு ஏறக்கூடாது. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி பார்த்தா நான் சர்ச்சுக்குள்ள செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு உடனே சொன்னேன். உடனே தம்பி சொன்ன, இல்ல எங்களுக்கு வராண்டாவிலேயே நீங்க செருப்பு போடக்கூடாது. அந்த வைராக்கியம் நல்லதுதான். இந்த ஆலயத்தை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம்? 2-3 வசனங்களை மட்டும் காட்டுகிறேன். திரும்ப அதை வீட்டிலே சென்று நீங்கள் கட்டாயமாய் வாசித்து பார்க்க வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை எது? ஆதியில இருந்த வார்த்தை. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் போது இருந்த வார்த்தை. அந்த மாம்சமாகி இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இதோடு கூட வேதம் நின்றிருந்தால் அவர் இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணினார், ஆகையினாலே அப்படி சொன்னார்கள் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். யாராவது தெரிந்திருந்தால் சொல்லலாம். 1 கொரிந்தியர் 3:16. யோவான் 3:16 எப்படி முக்கியமோ அதே விதத்தில் 1 கொரிந்தியர் 3:16 முக்கியமான வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னா யாரு? நீங்களும் நானும். அப்ப இங்க எத்தனை டெம்பிள் ஆஃப் காட் இருக்கு? நம்ம 50 பேர் இருந்தோம்னா 50 பேரும் ஈவத்துக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார்? வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே உண்டு பண்ணினவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வராண்டால செருப்பு போட்டு போக கூடாது. ஆனா நம்ம இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தலைக்கு மேலேயே செருப்பு வச்சு அடிக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். உண்மைதானே? ஒன்று புரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற சில காரியங்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய அரவணைப்பிலேயே வளர்ந்து சபையின் நிழலிலேயே வளர்க்கப்பட்டவர்கள் ஹிந்து டெம்பிள்ஸ்ல போய் திருமணத்தை நடத்தி அத பெருசா மீடியாவில போட்டு என்னுடைய பேரண்ட்ஸ பழி வாங்குறேன்னு சொல்லி என்ஜாய் பண்ற லெவல்ல நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது என்றால் யார் காரணம்? நாம் தான் காரணம். பரிசுத்தத்தை குறித்து அவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காதபடியினாலே கண்களின் இச்சை உண்டு, மாம்சத்தின் இச்சை உண்டு, அப்படியெல்லாம் இருக்காது, நீ அங்க பார்க்காத இங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா இடமும் நம்மவும் பார்க்கத்தான் செய்வோம். 80 வயதா இருந்தாலும் பார்க்கத்தான் செய்வோம். என்றைக்கு வரைக்கும் கண்களின் இச்சை உண்டு, மாம்சத்தின் இச்சை உண்டு, நாம் கண்களை மூடுகிற வரைக்கும் உண்டு. வித்தியாசமான லெவல்ல இருக்கலாம், வித்தியாசமான லெவல் இருக்கலாம். அதை சொல்லிட்டே போனா அது போயிட்டே இருக்கும். ஓகே,
டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைக்கு வித்தியாசமா இருக்கும், 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். வெளிப்படுத்தல் 3:20 நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். என்ன? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன்? ஆமா, அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவர் தன்னுடைய நிலைமையை நமக்கு சொல்லுகிறார். வாசற்படியில் நின்று தட்டுகிற தேவன், நானும் அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நான் போஜனம் பண்ணுவேன், அதோட இல்ல, அவனும் என்னோடு கூட, அவளும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதுதான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்படியானால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான். 19வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? எவ்வளவு நான் எனது என்னுடையது. அது மினிஸ்ட்ரியில கூட நிறைய வேலைகள், என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய குரூப், என்னுடைய காங்கிரிகேஷன். இந்தியன் கிறிஸ்டியானிட்டி திக்கப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்டு அது பரிதாபமான நிலைமைக்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை அருவருப்பாக்குவதற்கோ அசுசிப்படுத்துவதற்கோ நமக்கு அனுமதி கிடையாது. நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். வசனத்தை சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான வசனங்கள் உண்டு. ஏன் தெரியுமா? எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எல்லாவற்றோடும் இப்பிரபஞ்சத்தின் நந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலங்களுடைய பொல்லாத அவர்களுடைய சேனைகள் எல்லாவற்றோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தந்து அவர் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவர் நம்மை நடத்துவாராக. முதலாவதாக அவர் வாசமாய் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் கொலோசையர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 4:6 நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நாம் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக, உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. யாக்கோபு 3:10 நாம் பார்க்கிறோம். அங்கே நிருப ஆக்கியோன் தெளிவாக சொல்லுகிறார், என்ன வராது? கசப்பும் தித்திப்புமான நீர் ஒரு ஊற்றுக்கணிலிருந்து புறப்படலாகாது. கசப்பான நீரை கொடுக்கிறவர்களாய் ஒரு பகுதியிலும் தித்திப்பான நீரை கொடுக்கிறவர்கள் போல இன்னொரு பகுதியிலும் நாம் நடிக்க ஆரம்பித்து வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை அது பரிதாபமாக போய்விடும். ஆகையினாலே ஆண்டவரிடத்துல கிருபை கேட்போம், கிருபை கேட்போம், அவ்வளவுதான். கிருபை கேட்போம், அவர் தருவார், தருவார், நமக்கு நிச்சயமாய் தருவார். 5வதாக, obey your call and serve with passion and commitment. Obey your call and serve with passion and commitment. ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, அழைப்புக்கு கீழ்ப்படிந்து மன உருக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் அந்த அழைப்பை நிறைவேற்றுவோமாக. மனதுருக்கத்தோடும் அர்ப்பணத்தோடும் அந்த அழைப்பை நிறைவேற்றுவோமாக. இதற்கு ஆதாரமாக எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 7வது வசனங்களை தயவு செய்து நீங்கள் விரும்பினால் வீட்டில் சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு விசை நீங்கள் வாசித்தால் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக அவர் இடைப்படுவார். இங்கே ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் காணாத தேசத்துக்கு. அதை எங்கே பார்க்கிறோம்? எபிரேயர் 11:3 பார்க்கிறோம். போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அவன் அங்கே போனான்.
போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அங்கே போனான். அங்க என்ன அந்த ஒபேயிங் எப்படி இருந்தது? அன்கண்டிஷனல் ஒபேயிங். நம்ம கண்டிஷன் போட்டு நிறைய வேலைகளை ஆண்டவருக்கு ஒபே பண்ணுவோம். இங்க ஒரு மனிதன் தீவிரமாய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு அதிகாரத்தை பெற்று எல்லாம் ரெடியா போயிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் கேட்கிறார் வித்தியாசமான ஒரு கேள்வி. நீங்களும் நானும் பல நேரத்திலே கேட்க முடியாத கேள்வி. ஒருவேளை யாரு நீங்க சிலர் அப்படி கேட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் கடினமான ஒரு கேள்வி. என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்லுங்களேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நேர தலைகீழ ஆண்டவர் ஒரு பெரிய பிளான சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நீ இப்போ ராஜாக்களுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி, கண்ணு தெரியாமலே ஆண்டவர் சொன்ன யார கொல்லணும்னு போனாரோ அந்த வீட்டுக்குள்ள போய் நிற்கிறார். இந்த கீழ்ப்படிதல் அந்த மனிதனை உலகத்தை கலக்குகிறவனாக மாற்றிவிட்டது. ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஒரு விஷயம் அவரிடத்திலே சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த கல்லூரிகள் எல்லாம், இந்த வாலிபர்கள் எல்லாம், என்னுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்னைத்தான் நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அதற்காக புழுதியிலிருந்து என்னை எடுத்தீர், குப்பையிலிருந்து என்னை தூக்கினீர். ஆண்டவரே, அப்படிதானே? 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டபடிக்கு நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளி இன்பத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜரீக ஆசாரிய கூட்டமா நான் உங்களை அழைத்து இந்த உலகத்தினுடைய பகுதிகளை நிரப்புவதற்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. நம்முடைய மாவட்டமே இன்னும் தத்தளித்து கொண்டிருக்குமானால் நீங்களும் நானும் தான் ஆண்டவரிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எங்கேயோ நம்முடைய அழைப்புக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, நாம் தடுமாறுகிறோம். இந்த மாலை வேளையில் அதை யோசித்து பார்ப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, உம்முடைய ஆலோசனையை கொடுப்பதற்கு என்னை ஒரு விசை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நீர் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, எனக்கு அதற்கு தேவையான மனத்தாழ்மையை மட்டும் தாரும் என்று கேட்க வேண்டும். என்றால் சிலர் நோ என்று சொல்லும் போது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜென்மம் வெளியே இறங்கும். என்ன இளமும் தெரியுமா? நான் ஒரு கல்லூரி பேராசிரியை, என்னை இவர்கள் இவ்வளவு நோ என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். சில நேரங்களில் எழும்பி விடும் அல்லவா, நான் எதுக்கு போய் இங்க போய் நிக்கணும்? நாம் நின்றுதான் ஆக வேண்டும். யாருக்காக? ராஜாதி ராஜாவுக்காக, ஒரு நாள் திரும்ப வருகிறவருக்காக, அன்றைக்கு மகிமையோடு கூட அவர் நம்மை அழைப்பதற்காக நாம் நின்றுத்தான் ஆக வேண்டும். நம்முடைய பதவியோ பட்டங்களோ பணமோ ஒன்றும் அங்கே போகாது. ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி இருந்தால் நல்லது. உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று அழைப்பார். ஊழியத்தை தளர்ந்து போக நாம் இடம் கொடுக்கவே வேண்டாம். ஒரு சேனையாய் எழும்புவோம், தேசத்தை கலக்குவோம். ஒரு சேனையாய் புறப்படுவோம், தேசத்தை கலக்குவோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேசம் இது. ஆகையினால் தான் தோமா அங்கே அனுப்பப்பட்டார். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேசம் இது. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு, ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாழ்வு எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த எஞ்சிய நாட்களில் உமக்காய் உழைப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். இறுதியாக, 7வதாக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஆறாவதாக, honor your co-workers and serve with oneness. நம்முடைய ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து
மற்றவர்களை கனம் பண்ணி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து மற்றவர்களை கனம் பண்ணி இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அநேக ஆதார வசனங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். யோவான் 17வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு 21-22வது வசனத்திலே பிதாவை பார்த்து சொல்லுகிறார். பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அவருக்கு தெரியும், போன உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி, இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நான் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறேன். அது ஒரு ரொம்ப உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனப்பாட்டுக்காக கட்டாயமாய் நாம் அனுதினமும் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். இந்திய தேசத்தினுடைய ஊழியங்களிலும் சபைகளிலும் இந்த நாட்களிலே சத்துரு விதைத்திருக்கிற மிக பெரிய விதை அந்த ஒன்னஸ குலைத்து போட்டான். எனது சபை, எனது கமிட்டி, எனது குரூப், எனது ஊழியம், எனது 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 உண்மைதானே? உண்மைதானே? இது சத்துருவினால் கொண்டு வரப்பட்ட விதைக்கப்பட்ட ஒரு கலை. இதை மாற்ற யாரால் முடியும்? நம்மால் தான் முடியும். ஆண்டவரே, ஊழியத்தில் உள்ள அத்தனை பேர்களுடைய பெயரையும் சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் ஒரே குடும்பமாய் இருக்க கிருபை தாரும். அநேக மிஷன்ஸோடு தொடர்பு கொண்டபடியினாலே நான் உங்களிடத்திலே தைரியமாய் ஒன்றை சொல்ல முடியும். ஒரு மிஷனும் இந்தியாவிலே இந்த பாதிப்பில் இருந்து விடுபடவில்லை. நான் பெரியவன், நீ பெரியவன், இதுல ஜாதி, பணம், என்னெல்லாமோ ஏது எல்லாமோ அப்படி மேல எழும்பி நின்று கிறிஸ்தவத்தை நாமே குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே சேனையாய் எழும்பிடுவோம். ஒரு மனதோடு எழும்பிடுவோம். நெகேமியாவோடு கட்டினவர்கள் ஒரு மனது இருந்ததுனாலதான் 52 daysல முடிக்க முடிஞ்சது. அவரவர் பகுதியை எழும்பி கட்டினார்கள். அவரவர் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றட்டும், அவரவர் இந்த தேசத்திலே கட்டட்டும். அப்பொழுதுதான் தேசம் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரம்ப முடியும். ஆண்டவரே, எங்க சின்ன டீம் அப்படி ஒரே சகோதர சகோதரிகளாய் இணைந்து நிற்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களா? அனுதினமும் இதற்காய் நான் ஜெபிக்க வேண்டும். இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, வீட்டில இருந்து ஆரம்பிக்குது. கைவிட்டு எண்ணக்கூடிய குடும்பங்கள் தான் நம்முடைய மாவட்டத்திலே ஒரு மனதோடு போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு காரியத்துக்கு ஒரு மனது இருக்கும். வாங்குறதுக்கு, பெரிதா வீடு கட்டுறதுக்கு, இன்னொரு வெஹிக்கிள் வாங்குறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதற்கு. அதை ஒருவேளை எப்படி வாங்கியாவது, லஞ்சம் வாங்கியாவது சம்பாதிப்பதற்கு ஒரு மனது இருக்கும். ஆனா கிறிஸ்துவை தேடுவதற்கு ஒரு மனது இல்லாதபடியினாலே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு மனது இல்லாதபடியினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு தரட்டும். இந்தியாவில் உள்ள எல்லா சபை அமைப்புகளுக்கும் கொடுக்கட்டும். இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000 மிஷன்ஸுக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். அதுல 10 பேரோ 20 பேரோ 1000 பேரோ அல்லது 2000 மிஷனரிஸோ அவர்களுக்கு கொடுக்கட்டும். தேசம் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். இதைத்தான் எபேசியர் 2:4 அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 3வது வசனத்திலே 25வது வசனத்திலே நாம் அதை தெளிவாக பார்க்க முடியும். ஒரு மனது எப்போ இருக்குமான்னு தெரியுமா? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை மாத்திரம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து நாம எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு சொன்னா ஒளியிலே நடக்கவில்லை. நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறேன். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். Never yield to the evil plans.
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக, glorify your master in every work. எதை செய்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் செய்வோம். இதை நம்ம யாருக்காகவும் செய்யல. It is not for you. It is not for YFC. It is not for the church, CSI, அல்லது LMS, Baptist Mission, அல்லது ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச். இல்ல, ஆண்டவருக்கு ஒரே ஒரு சபை தான் உண்டு. என்னது அது? சரீரமாக்கிய சபை. அந்த சரீரமாக்கிய சபைக்குத்தான் ஆத்துமாக்களை நாம் சேர்க்கிறோம். அதற்கு சேர்க்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். எபேசியர் 5:2 நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து சுகந்த வாசனையான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல சுகந்த வாசனையான காணிக்கையாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை எனக்கென்று சிருஷ்டித்தேன். எதற்காக? என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த ரூம்ல ஒரு பாட்டில் பெர்ஃபியூமை ஓபன் பண்ணா நல்லவங்களுக்கு அது ஸ்மெல்லையும் மற்றவங்களுக்கு அது பேட் ஸ்மெல்லையும் கொடுக்குமா? கொடுக்காது. எல்லாருக்கும் அது என்ன பெர்ஃபியூமோ அதை தான் அது கொடுக்கும். இப்படித்தான் இந்த உலகத்துக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நற்கந்தத்தை வீசும்படி கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரு சின்ன ஜெபத்தை மாத்திரம் நாம் ஏறெடுக்க போகிறோம். 7 காரியங்களை நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். ரூட் ஸ்ட்ராங்லி இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆழமாக வேரூன்றுங்கள். Grow in the light of the Lord. Grow in the light and give blossom. ஒளியிலே வளர்ந்து மிகுந்த பலனை கொடுங்கள் என்று சொன்னார். Allow the word of God to work on you. ஆண்டவருடைய வார்த்தையினிலே கிரியை செய்வதற்கு இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயத்தை நான் எப்பொழுதும் கொண்டு என்னை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்படி கேட்பேன் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்கு ஆலயம், ஆண்டவரே இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். நீர் என்னை அழைத்தீர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கை மூலமாய் உம்மை அறிவிப்பதற்கு என்னை அழைத்தீர். ஆண்டவரே இந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறேன். இதனுடைய அடுத்த பக்கம் எனக்கு தெரியாது. நீர் எங்கே கொண்டு போவீர், எப்படி கொண்டு போவீர் என்று எனக்கு தெரியாது. சில நேரங்களிலே ஆத்துமாக்களே கிடைக்காதது போல் இருக்கிறது. ஆனாலும் நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கேட்போமா? ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாம் என்னோடு பணி செய்கிறவர்களும் நான் அவர்களை கனம் பண்ணி ஒருவரிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எதை செய்தாலும் என்னை உருவாக்கினீரே, உம்முடைய நாம மகிமைக்காக அதை செய்வதற்கு இந்த மாலை வேளையிலே ஒரு விசை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் அனுப்பி தந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஒரு விசை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் குமாரனாகிய இயேசு எங்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, வாழ்வும் இல்லை, உயர்வும் இல்லையே. குமாரனையே தந்து அந்த குமாரனுக்கு நற்கந்தமாய் நாங்கள் இருக்கும்படிக்கு, அந்த குமாரனுக்காக நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் மனதுருக்கத்தோடு செயல்பட்டது போல மனதுருக்கத்தோடு செயல்படுவதற்கு எதிர்பார்த்து காத்து நிற்கிறீரே. குறைவுள்ளவர்களாகிய நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் எங்களை வேர்களை ஆழமாய் விட்டு வசனத்தை புரிந்து கொண்டு
வாழ்க்கையிலே நாங்கள் கனி கொடுக்கிற பூத்து குலுங்கி பலனால் நிரப்புகிறவர்களாக மாறி ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு எப்போதும் நடுங்குகிறவர்களாக இருந்து உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நாங்கள் பாதுகாத்து எங்கள் சரீரத்திலே பாவம் வரும்போதெல்லாம் சிலுவையின் அடிவாரத்திலே நாங்கள் மண்டி கிடந்து அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெயம் எடுத்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.